தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. நொட்டியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 185. காலம் 30/8/2025 இரவு 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு: மென்பொருள் கருவிகளை வினத்திறனுடன் பயன்படுத்துவதில் சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வு. உரையாளர் வானா செந்தாளன், மென்பொறியியலாளர் யாழ்ப்பாணம். ஒருங்கிணைப்பு சீனா சரவணபானந்தன், செயலாளர் தமிழறிதம் ஆகிய நான். இப்பொழுது செந்தாளன் அவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தாளன். இப்போது ஒரு மென்பொருள் பொறியியலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழறிதம் குழுவிற்கும் இந்த குறுகிய அறிமுகத்தோடு தொடர்ந்து நாங்கள் உரைக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். ஐயாவினார். முதலாவது இன்றைய உரையாடலின் தலைப்பு மென்பொருட் கருவிகளை வினைத்திறனுடன் பயன்படுத்துவதில் சமூகத்தில் நிலவுற ஏற்றத்தாழ்வு. இந்த தலைப்பை நான் சூஸ் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த எண்ணிம இடைவெளி என்று சொல்லப்படுற கடந்த காலங்கள்ல இருந்து தற்காலத்துக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வரைக்குள்ள இந்த எண்ணிம இடைவெளி என்று சொல்லப்படுற ஒரு கருத்து எல்லாராலும் பேசப்பட்டு வந்தது. அது பற்றின ஒரு ஆராய்ச்சியை நான் ஏற்படுத்தி மேற்கொள்ளக்குள்ள தற்காலத்துல இந்த எண்ணிம இடைவெளி என்ற விஷயம் என்னன்றதை பற்றி நான் கொஞ்சம் அறிஞ்சு கொண்டேன். அது அந்த எண்ணிம இடைவெளி என்னன்ட்டு முதல் பார்ப்போம். அதாவது டிஜிட்டல் டிவைட் என்ற பதத்தால இந்த எண்ணிம இடைவெளிய சொல்லினோம். இது ஒரு இப்ப நாங்க 21ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியை முடிச்சு கொண்டு அடுத்த கால் பகுதிக்குள்ள இறங்குறோம். அப்ப இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்படுற மாற்றங்கள், இந்த தொழில்நுட்பம் எந்த அளவு இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்துட்டுது, அந்த மாதிரி அடுத்தடுத்த படிமுறைகள் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து செல்லக்குள்ள நாங்க இந்த என்ன சொல்றது ஜெனரேஷன் கேப்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளி, அந்த இடைவெளி எந்த மாதிரி இருக்குன்றதும் இந்த எண்ணிம இடைவெளி எந்த மாதிரி இருக்குன்றதுலையும் ஒரு தொடர்பு இருக்குது. உங்களுக்கு பரம்பரை இந்த தலைமுறை சம்பந்தமான இடைவெளி என்ன தெரியும். அது வெறும் ஒரு வயதையோ இல்லாட்டி பிறந்த காலப்பகுதிகளை வச்சுக்கொண்டோ பாக்குற ஒரு விஷயம். அந்தந்த காலப்பகுதிகள்ல பிறந்த ஆட்களுக்கு அந்தந்த ஒரு துறைகள்லயோ அந்தந்த காலத்துல வளர்ச்சி அடைந்திருக்கிற விஷயங்கள்லயோ இயல்பாகவே ஒரு திறமையோ இருக்கும். ஆனா இப்ப காலம் விட்டு காலம் மாறி அவை வாழக்குள்ள அடுத்தடுத்த தொழில்நுட்பங்கள் வரைக்குள்ள அதுக்கு அவையால இசைவமைந்து கொள்றது, அதாவது அடாப்ட் பண்ணி கொள்றதுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அப்படி செய்ய முடிய அளவு முடிகிறதா என்றதை பற்றி நாங்க ஆராய்ச்சி இல்லை. இப்ப தொழில்நுட்ப வசதி வந்தோடனே இப்ப எண்ணிம இடைவெளி என்ற பதம் விளங்குறது என்னன்னா ஒரு ஒரு நபராலேயோ ஒரு சாதாரண நபருக்கு தொழில்நுட்ப வசதியும் தொழில்நுட்ப சாதனங்களையும் பாவிக்கிற ஆற்றல் கிடைக்குதா இல்லையான்றதோட இந்த எண்ணிம இடைவெளி என்ற பதம் முடிஞ்சுது. இப்ப ஒரு ஆளுக்கு தொழில்நுட்ப சாதனமோ தொழில்நுட்ப வசதியோ கிடைச்சிட்டா அவர் எண்ணிம இடைவெளியில இருந்து விலகி சாதாரண தொழில்நுட்ப சூழலுக்கு வந்தால கருதப்படுற. ஆனா அதைத்தான் இந்த எண்ணிம இடைவெளி என்று சொல்லுது. இப்ப ஒரு தொழில்நுட்ப பாவிக்கிற ஒரு மொபைல் ஒரு கணினியோ அல்லது ஒரு கைத்தொலைபேசியோ கிடைச்சிட்டு அதோட அவருக்கு இணைய வசதி கிடைச்சிட்டு அவர் எண்ணிம இடைவெளி இல்லாதால கருதப்படுற.
ஆனா எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு என்னன்னா, அஹ் சரியாக அந்த தொழில்நுட்ப சாதனத்தையோ அல்லது அஹ், அந்த தொழில்நுட்ப இணையத்தையோ சரியாகவும் செம்மையாகவும் அவர் பயன்படுத்தாத வரைக்கும் அவர் எண்ணிம இடைவெளிக்கு அப்பாற்பட்டே காணப்படுறார் என்று நான் சொல்றேன். ஏனென்றா அது சரியா பாவிக்காத வரைக்கும் அவர் எப்படியும் ஒரு அது பாவிக்கிறதுல பலனே இல்லைன்னு சொல்லுவோம். எங்கட தமிழ்ல நாங்க பொதுவா சொல்ற விஷயம், ஒரு விஷயத்த சரியா செய்யறோம், எவ்வளவு செம்மையா செய்யறோம்ன்றதுல அந்த விஷயத்தின் ஆழ்ந்த தன்மை இருக்குது. அத அவர் எந்த அளவுக்கு அதுல இருந்து பிரயோசனம் அடைகிறார், எந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு கொண்டு அவர் அந்த வாழ்க்கையை முன்னேற்றார் என்றதை வச்சு கொண்டுதான் அவர் எண்ணிம இடைவெளிக்கு இந்தியால வந்துட்டாரா இல்லையான்றத சொல்லணும். அப்ப தனியா அவருக்கு ஒரு தொழில்நுட்ப சாதனம் கிடைச்சிட்டதோ அல்லது ஒரு அது அவர் என்ன சொல்றது பாவிக்க வலிக்கிட்டார்ன்றதை என்றதை மட்டுமே எண்ணிம இடைவெளி என்று எண்ணிம இடைவெளியை தாண்டி வந்துட்டாரு இப்ப வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதாவது இப்ப நாங்க எங்களே எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பல்வேறுபட்ட துறைகளில் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு இருப்பீங்க. இப்ப செயற்கை நுண்ணறிவு வருது, சோ அதை பாவிப்பீங்கள். அதுல நிறைய செயலிகள் இருக்குது. உங்களுக்கு உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரி செயலிகள் வரும். அது எல்லாத்தையும் நீங்க பாவிப்பீங்க. சோசியல் மீடியான்னு சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களை பாவிப்போம். எல்லாத்தையுமே பாவிக்கிறோம். நாங்க பாவிக்கிறதோட நாங்க ஒரு அடுத்த அடுத்த நகர்வுக்கு வந்துட்டோமா, அடுத்த ஐ மீன் தொழில்நுட்பத்தை பாவிச்சு எண்ணிம இடைவெளியை தாண்டி வந்துட்டோமான்னு எங்களை நாங்க கேள்வி கேட்டு பார்த்தா நாங்க அதை நாங்க எவ்வளவுக்கு அதால நாங்க பயனடைகிறோம், சரியா பயனடைகிறோம் தானா என்றதை கேட்டு பாத்தீங்கன்னா நாங்க உண்மையிலேயே எண்ணிம இடைவெளிக்கு தாண்டி வந்துட்டோமான்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அதுல நாங்க முக்கியமா 3 துறைகளை, கல்வி, வேலை, சமூக சமத்துவம் என்று 3 துறைகளை வச்சுக்கொண்டு இந்த எண்ணிம இடைவெளியை ஒருக்கா ஆராய்ந்து பார்ப்போம். மென்பொருள் கருவிகள் இணையத்துடன் பயன்படுத்துவதில் சமூகத்துல என்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு நிகழ்வு என்றதையும் இதால யார் யார் என்ன மாதிரி பங்கு செலுத்தினோம்ன்றதையும் இருக்கா ஆராய்ந்து பார்ப்போம். தொழில்நுட்பம் பயன்படுத்த முடியாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், தொழில்நுட்பம் பயன்படுத்த அறியாதவர்கள் என்றார்கள் என்ன தொழில்நுட்பத்தை பாவிக்க வைக்கணும் என்றதுதான் இந்த உலகத்துல இப்ப இந்த டிஜிட்டல் டிவைட் என்று சொல்லப்படுறத பற்றி கதைக்கிற எல்லாருக்கும் தொழில்நுட்பம் போய் சேரணும். இப்ப உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப எலோன் மஸ்க் வந்து ஸ்டார்லிங் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை இப்ப கொண்டு வர. பொதுவா இது ஒரு உரையாடல், இது ஒரு உரையாடல் இருந்தபடியே நான் தொடர்ந்து கதைக்கக்கூடிய மாதிரி செய்வோம். இது வந்து தனி ஒரு நான் உரையாட்டி போட்டு போற மாதிரி இல்லாம நீங்களும் தொடர்ந்து கதைக்கக்கூடிய ஆக்கள் கதைச்சு இதை உரையாடலா கொண்டு போவோம். அப்ப இந்த எலோன் மஸ்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்லிங் ஒரு தொழில்நுட்பத்தை இப்ப கொண்டு வர, அதாவது சேட்டலைட் மூலமாக இணையத்தை பெற்றுக்கொள்றது. சோ உங்களுக்கு எந்த ஒரு வேகத்தடையும் இல்லாம, எந்த ஒரு டவர்ல இருந்து உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கப்பெறாம நீங்க எங்க இருந்தும் செயற்கைக்கோள் மூலமா இணையத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இப்ப இலங்கைக்கு வந்துட்டுது. அதை நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியல, பொதுவாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்து போயக்குள்ள நாங்க வெறும் இணையத்தை பெற்றுக்கொள்றது மூலமா மட்டும் இல்லாம அதை பயனுடையதா பெற்றுக்கொண்டு எங்கட துறையில நாங்க எவ்வளவுக்கு அதன் மூலமா வளர்ந்தோம் என்றதை வச்சுக்கொண்டுதான் எங்கட இதுல எங்கட வாழ்க்கையில எப்படி டிஜிட்டல் டிவைடை தாண்டி வந்திருக்கிறோம், அதாவது எண்ணிம இடைவெளியை தாண்டி வந்திருக்கிறோம்ன்றது கருத்துல கொள்ளப்படும். அதாவது அதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் சரியாக பயன்படுத்தாதவர்கள் அல்லது சமூக ஊடகங்கள்ல அதாவது நேரத்தை வீணடிப்பவர் என்று இதுல சொல்லி இருக்கிறேன். சோ அப்படியான ஆட்கள் எண்ணிம இடைவெளிக்கு அப்பாற்பட்டு காணப்படுவதாகவே நானும் கருதுகிறேன். அது பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதாவது முக்கிய பிரச்சனை அதாவது என்னது, இப்ப கல்வி, முதலாவது கல்வி, வேலை, தொழில் ரெண்டு வரைக்குள்ள நிறைய பேர் நாங்க சமூக வலைத்தளத்திலையும் வேற அதாவது முந்தி என்றாலும் நாங்க இப்ப ஒரு தொலைக்காட்சி அந்த அளவு இதோட எங்களோட நேரத்தை இது பண்ணி கொண்டு இருந்தாங்க, நேரத்தை செலவழித்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அது ஓரளவுக்கு அது பரவாயில்ல என்றே சொல்லலாம். இப்ப வந்து நாங்க கிடைக்கிற நேரம் எல்லாம் எங்களை அறியாமே நாங்கள் சமூக வலைத்தளத்துக்குள்ள இருக்கிறதாலையும் எங்கட நேரம் பயங்கரமா வீணாகிறத நான் கருதுறேன். அதாவது இப்ப சில இது எடுத்துக்கொண்டீங்கன்னா தெரியும். இப்ப சில தளங்கள் பொதுவாகவே இப்ப முகநூல் தளமா இருக்கட்டும் அல்லது டிக்டாக் என்று சொல்லப்படுற தளமா இருக்கட்டும், பொதுவா
வெளிநாடுகளுக்கும் அந்தந்த நாடுகள் தாண்டி வெளிநாடுகள்ல ஒரு அது இந்த அல்கோரிதம் சொல்லுவோம். அந்த அல்கோரிதம் வேற மாதிரி வேலை செய்யும். அதாவது அது டிக்டாக் செயலியை எடுத்துக்கொண்டோம்டா இது பற்றி நான் கேள்விப்பட்டதால சொல்றேன். ஸோ அந்த சீனா பொதுவா அந்த சில நாடுகள்ல அது வந்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களும் ஒரு பிரியோசமான விஷயங்களை பயனர்களுக்கு காட்டுறதாகவும் அந்த அல்கோரிதம் வந்து வெளிநாடுகள்ல வந்து என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொழுதுபோக்க மெயின் பண்ணி காட்டுறதாகும். அதாவது பொழுதுபோக்க மெயின் பண்ணா எங்களை நிறைய பேர் அதில் ஈர்க்கப்படுவோம். ஸோ ஈர்க்கப்பட்டு அது பிரியோசனம் இல்லாம பொழுதுபோக்குல நிறைய நேரத்தை வீணாக்குவோம். அதாவது பொழுதுபோக்கு தேவை இல்லை என்று சொல்ல வரையில அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்குரிய நேரத்தை நாங்க கூட கொண்டு செல்வோம். ஏண்டா எங்களுக்கு தெரியும் ஷோர்ட்டான ஒரு டொப்பமைன் இதால நாங்க பொதுவா பொழுதுபோக்கையும் சந்தோஷத்தை நோக்கி தான் நாங்க கூட ஓடிக்கொண்டிருப்போம். அதால ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களை நாங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைய இருக்கிறதாவும் இந்த டிக்டாக் செயலி அப்படி வேலை செய்யறதா நிறைய புகார் இப்ப வந்திருக்கு. இப்ப சைனால போய் சீனாவுல நேரடியா போய் அந்த டிக்டாக் செயலியை பாக்குறாங்களும் இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கணும். அங்க அது வேற மாதிரி இருக்கிறதாவும் அதால அங்க நிறைய அந்த குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட அந்த வயதிலேக்குள்ள இருக்கிறார்கள் நிறைய பிரியோசனமான விஷயங்களை கூட பாக்குறதா கருதப்படுது. சோ அந்த மாதிரி சில சமூக திறங்கள் அப்படி வெளிப்படையாவே அப்படி வித்தியாசம் காட்டி தங்களோட என்ன சொல்றது வழியா ஆக்கள் பாவிக்கப்படும்ன்றதுக்காண்டி ஒரு மாதிரியும் தங்களோட நாட்டுல இன்னொரு மாதிரியும் தங்களோட அல்கோரிதங்களை வடிவமைச்சிருக்கிறது இதுகளை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ளேயே ஓரளவு தெரியுது. நாங்க ஓரளவுக்கு நாங்கள் தெளிவா அவேர்னஸோட இருக்கணும்ன்றது தெரியுது. அடுத்தது முக்கியமா இந்த கல்வி எப்ப அதாவது நிகழ்நிலை வகுப்புகள் அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் என்று சொல்லப்படுற கிளாஸஸ் மூலமா கல்வி நிறைய இம்பாக்ட் நிறைய நிகழ்நிலை வகுப்புகள் மூலமா கல்வி கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற திசை திருப்பங்கள் இதுகளுக்கு மாணவர்கள் போக வாய்ப்பு இருக்குது. பொதுவா லேர்னிங் அது கற்றல் கண்டு வர்ற செயலிகள் அதுகளை தாண்டி அத இப்ப இந்த சொல்ற ரெக்கார்டிங்ஸ் மாதிரி விஷயங்களும் இருக்கிறதால இன்னும் மாணவர்கள் என்ன செய்யணும்னா நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்து கொள்ளுவோம் அப்போதைக்கு அந்த நேரத்துல வேற ஒரு வேலையோ வேற யூடியூபோ வேற செயலிகளை பாவிக்கிறது நடக்கிறதா இருக்குது பொதுவா. அந்த மாதிரி விஷயங்களையும் அவை ஒழுங்கா என்ன சொல்றது அந்த பாடங்கள்ல இதுல போக்கஸ் பண்ணாம கல்வியிலையும் பின்தங்கின நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இன்னும் எங்களோட சமூகத்தின் எண்ணிம இடைவெளியை கூட்டிக் கொண்டுதான் போகுது. சமூகம் வந்து தொலைநோக்கு என்ன சொல்றது சரியான விதத்துல தொழில்நுட்பத்தோட போகாத வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அது இன்னும் பின்தங்கில நிலைக்கு தான் இருக்கும் அந்த தொழில்நுட்பம். அதால சரியான வழிகாட்டுதல் தேவை என்று சொல்றோம். அடுத்தது வேலை வாய்ப்பு என்னமா வேலை வாய்ப்புல இந்த எண்ணிம இடைவெளிய நாங்க சரியா பவிக்கிறது இந்த இதை பற்றி யோசிப்போம். அதாவது முதலாவது இந்த செயலிகள் இப்ப எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதுல இலகுவா செய்யக்கூடிய மாதிரி செயலிகள் இருக்கிறதால முதலாவது வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லாம போகுது. சோ வேலை வாய்ப்பு இல்லாம போறது வந்து வெறும் அந்த செயலிகளை கையாள தெரியாம இருக்கிறதால மட்டுமண்டு இல்ல உண்மையிலேயே நாங்க வேலையை செம்மையா செய்யற அளவுக்கு நாங்க இருந்தோம்டா எந்த ஒரு செயலியோ எந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு ஒருத்தரும் போக வாய்ப்பு இல்லை. அதை நாங்க முதல்ல நம்பணும். எந்த மாதிரி நாங்க அந்த இதுல நாங்க செய்யற வேலையில போக்கஸ்டா அதாவது முன்னுரிமையா அந்த நாங்க வேலையை கொடுத்து நாங்க அதுல இன்ட்ரெஸ்டா நாங்க செஞ்சோம்டா அந்த வேலையை அதுல முடிஞ்ச வரைக்கும் எங்களால கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியா அந்த வேலையை வந்து ஓரளவு எங்களால முயற்சியை போட்டு செய்ய முடியுதுண்டா எந்த ஒரு இதுலயும் நாங்க எப்படியும் சிறப்பா இயங்க முடியும் அந்த ஒரு வேலையில. சோ அப்படி இருக்கக்குள்ள வேற எந்த மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவோ இதுகள் வந்தாலும் நாங்க பயப்பட தேவையில்லை. இப்ப நாங்க எப்படியான ஆக்கள் வேலை போகணும்னா அந்த வேலையை வேண்டா வெறுப்பாவோ அல்லது ஒரு வேலையா மட்டும் பார்த்து செய்யறார்கள் அதை ஒரு தங்களோட வாழ்க்கை ஒரு வேலைன்றது தங்களோட பின்னிப்பிடைஞ்சு இருக்கு அதுதான் இந்த ஃபீல்டு அப்படி என்று எடுக்காத வரைக்கும் அவை பயப்படத்தான் வேணும். ஒரு ஏஐ வந்து தங்களோட வேலையை இது பண்ணிருவோம். சோ அப்படி முதலாவது இந்த எம்எஸ் வேர்ட் ஆஃபீஸ் இந்த கூகுள் டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் அதுகளை தெரிஞ்சு கொள்ளணும் முடிஞ்ச வரைக்கும்.
அதாவது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், பொதுவான விஷயங்கள். ஏன்டா ஒரு ஒரு பொது வேலையை ஒரு உங்களுக்குரிய வேலையா மட்டும் நம்பி இருக்க, உங்களோட வேலையை மட்டும் நம்பி இருக்காம நீங்களாவும் பிரிம்பா ஓரளவு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி ஓடலாம். அப்படி இணையத்தை அந்த மாதிரியும் பாவிக்கலாம். என்ன மாதிரி புது ஃப்ரீலான்சிங்ன்ற என்ன, ஒரு தனி ஒரு கம்பெனி இல்லாம நாங்களாவே எப்படி எங்களோட வேலைகள் செய்து கொள்ள முடியும், அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சுக்கொண்டு எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் என்ற விஷயங்களை இன்னும் தேடி அறிஞ்சு கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இணையத்திலேயே. இதுவே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லப்படுற இன்னொரு விஷயம். இப்ப நாங்க முக்கியமா வெளியில எவ்வளவுக்கு எவ்வளவு வர்த்தகம், அதாவது பிசினஸ் என்ற விஷயம் இருக்குதோ அதே சோசியல் மீடியாக்குள்ள நாங்க சரியா கொண்டு சேர்த்து அதை செய்யக்கூடிய அளவுக்கு இப்ப நிறைய விஷயம் இருக்குது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அண்ட் இது பற்றி எல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு அதுக்கும் தாராளமாவே வசதி இருக்கு இப்பத்திய தொழில்நுட்பத்துல. முடிஞ்ச வரைக்கும் சமூக வலைத்தளங்கள்லயே இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க தொடர்ந்து பார்க்க வலிக்கிட்டோம்டா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்து காட்டும் உங்களுக்கு. நீங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பார்த்து அதை ஒரு சர்வ் பண்ணியோ நீங்க உங்களோட லைக் அந்த மாதிரி விஷயங்களை வழங்குறீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு சோசியல் மீடியாவும் அந்த மாதிரி விஷயங்களை காட்டும். அதை நோக்கி நீங்க ஓரளவுக்கு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே உங்களோட பாதை மாறி சரியா நீங்க எண்ணிம இடைவெளியை விட்டு சரியான எண்ணிம இடைவெளியை குறைச்சு நீங்க தொழில்நுட்பத்தை சரியா பயனுடையதா பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நான் நம்புறேன். அடுத்தது சமூக சமத்துவம் பத்தி பார்ப்போம். அதாவது இப்ப ஒவ்வொரு தொழில்நுட்பமும் வரும்போது நாங்க எங்களால அடாப்ட் அதாவது அதுக்கேற்ற மாதிரி எங்களால மாறிக்கொள்ள முடியலண்டா அதால நாங்க கிட்டத்தட்ட எங்களோட பணம் எங்களோட பேங்க் பேலன்ஸ் அதுகள் கூட பாதிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எங்களுக்கு எவ்வாறு அந்த சைபர் செக்யூரிட்டி என்று சொல்லப்படுற அந்த விஷயங்கள் தெரியாம போகுதோ, இல்லாட்டி எப்படி எங்களை பாதுகாக்கணும், எந்த ஒரு தொழில்நுட்பம் மாறிக்கையும் அதுக்கேற்ற மாதிரி சில திருட்டுகளும் களவுகளும் அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஸோ அதுகளுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டியும் நேரிடலாம். அப்ப கட்டாயம் நாங்க தொழில்நுட்பத்தோட போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அது இல்லாட்டி இன்னும் எங்களோட வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க தொழில்நுட்பத்தோட சரியா போகாட்டி நாங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதால எங்களோட சமூகத்தில இருந்து எங்களோட சமத்துவம் பாதிக்கப்படும். அதுக்காண்டி என்ன சொல்ற டிஜிட்டல் கல்வி என்று சொல்ற எண்ணிம அறிவும் கட்டாயம் எங்களுக்கு தேவையாண்டு நான் நம்புறேன். அதான் ஐடியை பத்தி தெரிஞ்சாக்கள் முன்னாடி கொண்டு போவினம், மற்றாக்கள் அப்படியே இருப்பினம், இல்லாட்டி இன்னும் பின்தள்ளுவினம் என்றது சமூக சமத்துவத்துல தொழில்நுட்பம் பங்கு வகிக்கிறது. இதை பற்றி பங்கு வகிக்கும். அதாவது இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு என்னண்டா எல்லாருக்கும் டிஜிட்டல் கல்வி, அதாவது எண்ணிம அறிவு முறை எல்லாருக்கும் பள்ளி முதல், அதாவது ஏர்லியா ஒரு பாடசாலை காலத்துல இருந்தே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற பத்தின ஒரு அறிவு எல்லாருக்கும் வழங்கப்படணும். அத முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பாட நெறிகளையும் பாடங்களையும் அதுக்கேற்ற மாதிரி தீர்மானிச்சு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போனா எல்லாமே அதாவது எப்படி நாங்க சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ஒழுங்கா வழி நடத்தி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு எங்களோட சமூகம் வளர்ந்து கொண்டு போகும் தொழில்நுட்ப ரீதியாகும். அப்ப முக்கியமா சிறு வயதுல இருந்து எங்களோட கல்வி முறை உங்களுக்கு பொதுவா தெரியும். எங்களோட எல்லா கல்வி முறையிலையும் நாங்க தொழில்நுட்பத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரோம். ஆனா தொழில்நுட்பத்தை இன்னும் வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதெல்லாம் அவையாத சாதாரண விஷயமாவே பார்த்து ஒரு குறித்த வயதுக்குள்ளேயே அவையால நிறைய விஷயங்களை செஞ்சு கொள்ள முடியும். அப்ப அதுகளால இப்ப ஒரு கரை கண்டு இருப்பினோம் அதுல மேக்சிமம். சோ அதால அவைக்கு நிறைய விஷயங்கள் ஏர்லியாவே தெரியறதால அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வரையக்குள்ள அவை நிறைய முகம் கொடுக்கிற பிரச்சனைகளோ இல்லாட்டி தொழில்நுட்பத்துல சேர்ந்து பயணிக்கிறது, சமூகத்தோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இலகுவா இருக்கிறது வளமை வெளிநாடுகள்ல. அந்த அளவுக்கு நாங்களும் மாறுவணும் என்றதுதான் இந்த முதலாவது இந்த தலைப்பின் சாராம்சம். மற்றது சமூக வலைத்தளம் பற்றின அறிவு, அது இப்ப ஜெனரேஷன் கேப், அதாவது தலைமுறை ரீதியான ஒரு இடைவெளி இருக்கக்குள்ள அவையால சில பேரால அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண இல்லாம இருக்கலாம். ஆனா அப்படி எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அதை
அவையவைக்கு எப்படி அது இந்த அறிவை கொண்டு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க ஒரு திட்டமிடலோட நாங்க அதை செயற்படுத்தினோம்னா அது வெற்றி அமைகிறதா இருக்கும் அந்த செயற்திட்டம். அதாவது புது புது செயலிகள், புது கருவிகள், அதாவது ஏஐ கருவிகள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதாவது அடாப்ட் பண்ற கூடிய மாதிரியும் பொதுவாகவே இந்த கருவிகள் எல்லாமே ஒரு ஃபுல்லாவே ஒரு வியாபார நோக்கத்தோட தான் அதில் பொதுவாக செய்யப்படும். எப்படியும் நாங்க அதை பாவிக்க வலிக்கிட்டோம்னா அதால அந்த கருவிய உரிமையாளருக்கு எப்படியும் அதால காசு வந்தோண்டு தான் இருக்கும். அதனால எப்பயுமே நாங்க புது கருவி ஒன்று வருது அதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ இல்லையோ ஒன்று நாங்க பயப்பட தேவையில்லை. பொதுவாவே சாதாரண மனுஷரால பாவிக்கப்படுற மாதிரி தான் அதுகள் எல்லாம் வடிவமைக்கப்படும். நாங்க அதை நெருங்காம இந்த இது ஒரு புதுசா ஒன்று வந்திருக்கு, இல்ல நான் வெறும் சமூக வலைத்தளத்திலே இருந்துட்டு போறேன் என்று நாங்க முடிவெடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒரு ட்ரை பண்ணி பாக்குறோம் வெளிக்கிட்டோம்டா கட்டாயம் அது ஈஸியா தான் பொதுவா இருக்கும். இலகுவா அணுகக்கூடிய மாதிரி தான் இந்த கருவிகளும் வடிவமைக்கப்படும். அதாவது ஒரு கருவி திடீரென்று நிறைய பேரால பாவிக்கப்படுதுண்டா நீங்க அப்பவே விளையும் கொள்ளணும். அது முடிஞ்ச வரைக்கும் இலகுவா கையாளக்கூடியதா இருக்கிறதால தான் அது இன்னும் நிறைய பேருக்கு போயிருக்குது. அதாலதான் அது நிறைய பேர் பாவிக்கிற மாட்டேன். ஏன்டா பொதுவாவே ஒரு அரைவாசி தொழில்நுட்பத்தை பாவிக்க கஷ்டப்படுறாக்கள் தான் சமூகத்துல இருப்பினம் பொதுவாவே. அப்ப ஒரு கருவியை வடிவமைக்கக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான கருவியோ எந்த இதுவா இருந்தாலும், அதாவது நான் சொல்ல போறது மென்பொருட் கருவி. நான் இந்த தமிழ் பதங்கள் கொஞ்சம் எனக்கு கடினமா இருக்கு. நான் இதன் முதலாவது உரை என்றபடியா கொஞ்சம் கடினமா இருக்குது. நான் சொல்றது வந்து மென்பொருள் கருவிகள், அதாவது ஏஐ டூல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். சோ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது, ரீச் ஆகுதுண்டா சோ அது முடிஞ்ச வரைக்குமே இலகுவா பாதிக்கக்கூடியதா இருக்கிற வழியா மட்டும்தான் அதால ரீச் ஆக முடியுது. அந்த தெளிவங்களுக்கு இருக்கணும். அப்ப எந்த ஒரு விஷயம் ரீச் ஆனாலும் அதை எங்களால கையாள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். அதை பற்றி நாங்க பயப்பட தேவையில்லை. பொதுவாகவே நாங்க பாய்க்கலாம். அதுதான் அந்த கருவியின் சக்சஸ். அதை நிறைய பேரால பாதிக்கப்படுது சக்சஸே அதுதான். அது யூசர் ஃப்ரெண்ட்லி என்று ஒரு பதத்துல நாங்க சொல்லுவோம். அப்ப அதை நாங்க பயன்படுத்த தொடங்குற மட்டும் இல்லாம அது ஒரு பொதுவா ஒரு அதை வந்து முனைவா, அதாவது இன்ட்ரெஸ்டோட தொடர்ச்சியா அந்த ஒரு புது விஷயத்தை நாங்க கற்க வலிக்கிட்டோம்னா அது இதுக்கண்டில எந்த ஒரு விஷயம் நாங்க ஈஸியா கற்றுக்கொள்ளலாம். அதனால அப்படியான ஒரு விஷயங்களுக்கு நாங்க மாற தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவா ஒரு ஃபேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்றதோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ற நேரத்தை தாண்டி ஒரு புது புது விஷயங்களுக்கு நாங்க மாறி கொஞ்சம் எங்கட முன்னேற்றினோம்டா இன்னும் நல்லா இருக்குமென்று நான் நம்புறேன். அடுத்தது, டிஜிட்டல் டிவைட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தி பொதுவா நான் இதை நான் எப்படி இந்த கருத்தை நான் சூஸ் பண்ணான், அதாவது இது பண்ணான்னு சொல்லி உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்ற ஒரு இதச்சியா பண்றேன். நாங்க ஒரு பட்டதாரியான ஒரு 4 மாணவர்களா சேர்ந்து நாங்க ஒரு மென்பொருள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. மென்பொருள் கம்பெனி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அதற்கு நாங்க அந்த எங்கட எப்படி கொண்டு போய் சரியான இடத்துல சேர்த்து எங்கட பிசினஸ் வளர்க்குறேன் பத்தி நாங்க ஆராயக்குள்ள எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது. இந்த பேஸ்புக், அதாவது மெட்டா முகநூல் சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் சொல்லணும். அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய நிறைய பேரை கொண்டு இருக்கிறதா காணப்படுது. அப்ப நாங்க எல்லாருமே எந்த ஒரு இதா இருந்தாலும் நாங்க அதுல ஒரு கொமர்ஷியல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம்னா அதுலயே எங்களுக்கு கிளைண்ட்ஸை பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஒரு காரணத்தை அதுலயே நான் யோசிச்சேன்டா, அப்ப நிறைய பேருக்கு தேவையான அந்த காசு கொடுத்து நாங்கள் ஒரு அட் போட்டா தான் அதை கொண்டு தேவையானங்களை கொண்டு சேர்க்க முடியுதுண்டா. அப்ப நிறைய பேர் நாங்க பேஸ்புக்லயே இருக்கிறோம், ஆனா நாங்க வேற ஒரு என்டர்டெயின்மெண்டோ வேற ஒரு விஷயங்களை இது பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களை தேக்கி வைக்கிறதுக்கு, அதாவது
எங்களை தேக்கி வச்சு அவன் தந்த ஊடகத்தை வளர்த்து அது மூலமா தான் இப்ப ஒரு அட்டுக்காண்டி அவன் ஒரு காசு பண்ணிட்டு கொண்டே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான்டா நல்ல ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களை கொண்டே சேர்க்கையில்ன்றதை பத்தி நாங்க யோசிக்கணும். அப்படியான விஷயங்கள் பத்தி நாங்க யோசிக்க வலிக்கிட்டோம்டா எப்பயோ நாங்க சமூகத்துல அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கொண்டிருப்போம். நாங்க ஃபேஸ்புக்லயே எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ரீதியா மட்டுமே வருது என்ற விஷயங்களை நாங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலையோ இல்லாட்டி தனி ஒரு சமூக வலைத்தளம் தான் சொல்லல, எந்த ஒரு சமூக வலைத்தளமோ இல்லாது எங்க நேரத்துல அந்த நேரத்துல இருந்து எங்களுக்கு ஒரு ஒரு காசு ஒரு பணமோ இல்லாட்டி ஒரு ஏர்னிங்ஸ் வேற இல்லையோ இல்லாட்டி வேற ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் நடக்கல இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு அறிவு வளர்ற ஒரு விஷயம் நடக்கல என்றே நீங்க யோசிக்கணும். அங்க உங்களை அந்த ஊடகம் உங்களை தேக்கி வச்சு அவன் தந்த வியாபாரத்துக்கு உங்களை பாவிக்கிறான்றதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். பொதுவாவே எல்லாமே வியாபார நோக்கத்தெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. அதுக்குள்ளேயும் உங்களை அதுல தேக்கி வச்சு ஒரு என்ன சொல்றது கிளைண்ட்ஸ் அதை ஆடியன்ஸா உங்களை காட்டி அவன் தந்த நெட்வொர்த்தையும் தந்த மார்க்கெட் ரேட்டையும் கூட்டி கொண்டு போவான். அங்க இன்னும் ஒருத்த அட் போட்டு, அதாவது இப்ப விளம்பரங்கள் சொல்லணும் சரிதானே, விளம்பரங்களை போட்டு இன்னும் 4 பேர் அவனுக்கு காசு கொடுப்பாங்க. அதே நேரம் நீங்க பாவிக்கிறத வச்சு நீங்க இன்னும் நிறைய பேர் பாவிக்க அந்த பக்கத்தால அவன் மார்க்கெட் ரேட் கூடி கொண்டு போகும். அதால அவன் இன்னும் வளர்ந்துட்டே போவான். இதுல உங்களுக்கு தேவையான விஷயம் அவன் எங்க காசு கொடுத்து அட் போடுறான், விளம்பரம் போடுறானோ அப்பதான் அந்த விஷயம் உங்களுக்கு தேவையானது வரும். அந்த தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கைக்குள்ள அவன் அதுக்கு இன்னும் இன்னொரு ஆள்கிட்ட உங்களுக்கு காசு பண்ணி கொண்டு இருப்பான். நீங்களே ஏற்கனவே நீங்க இதை பார்த்து நீங்க வேற என்டர்டைன்மெண்ட் ரீதியா பார்த்து அதுக்குள்ள தேங்கி கொண்டிருக்கக்குள்ள பரவலா சமாந்தரமா இன்னொரு பக்கத்தால உங்களை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கு. பொதுவான எல்லா சமூகத்திலமோ இல்லாட்டி என்ன அதாவது இப்ப நல்ல விஷயங்களை காட்டுற ஒரு கருவிகள்லயோ மென்பொருள்களையும் இதுதான் நடக்கும். ஆனா அதுல கொஞ்சம் உங்களுக்கு பிரயோசனமும் எதுவும் இருக்கும். இந்த விதத்துல நாங்கள் மற்றதெல்லாம் நாங்க ஒரு கூட்டமா இருந்து அவங்களால பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றதான் உண்மை. இதான் சரியான பதம். நாங்க பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றதான் சரியான பதம். இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இதுக்குள்ள நீங்கள் யாராவது உங்களோட துறையில என்ன மாதிரி ஏதாவது பாவிக்கணும் இல்லாட்டி எதுவும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. இந்த பேச்சில் நன்றி செந்தாளன், உங்களுடைய சிறப்பான உரைக்கு நன்றியை கூறி நாங்கள் உடனடியாகவே கேள்விகளுக்கு, அதாவது பங்காளர் கேள்வி கேட்பதற்கான திருமதி பொன்முடி ராகவன், யாழ் கனகரத்ன மத்திய மகாவித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். எனக்கு இந்த எண்ணிம அறிவுக்கும் தகவல் தொடர்பாடல் அதற்கும் ரெண்டும் உண்டா அல்லது அதுக்கிடையில வித்தியாசங்கள் இருக்குதான்றதும், மற்றது நவீன தொழில்நுட்ப பயன்பாடு என்ற அந்த சொல்லில் இருந்து நாங்கள் தகவல் தொடர்பாடலை மட்டும்தான் கருதலாமா அல்லது நவீன தொழில்நுட்பம் என்றதுல என்னென்ன வகையை நாங்கள் கருத்துல இழுத்து கொள்ள வேண்டும் என்றது எனக்கு தெரியாது. உண்மையின்படி எண்ணிம அறிவுன்றது எங்கட வயதோட பிடிக்கல. அது எங்களுக்கு இந்த கேப் இருக்குது, இடைவெளி இருக்குது. அதனால நீங்கள் ஒரு மென்பொருள் பொறியியலாளர் என்ற வகையில நான் என்னுடைய சந்தேகம்தான், எனக்கு தெரியாதுன்றதான் கேட்கிறேன். எனக்கு அதை விளங்கப்படுத்துவீங்களா? வணக்கம் ஆசிரியர், டீச்சர். என்னண்டா அதான் நீங்க கேட்கிற விஷயம் எனக்கு விளங்குது. அதான் பொதுவாவே முதலாவது என்ன சொல்றது, இதை நான் ஒரு விரிவான ஒரு விளக்கமா தெரியலாம நினைக்கிறேன். பரவாயில்ல. முதலாவது நாங்கள் இப்ப உங்களோட பாடசாலையிலயோ இல்லாட்டி எங்கேயோ முதல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஐசிடி என்ற ஒரு தகவல் தொடர்பான ஒரு பாடம் இருந்து கொண்டு இருக்கும். எப்படி இந்த தொழில்நுட்பம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு வந்த விஷயங்கள்லாம் நெஞ்சால நீங்க சொல்ற எதுவுமே வேறு வேறு என்று நீங்க பாக்காதீங்க. முதலாவது இப்ப எப்படி தொடர்பாடல் வந்ததோ, முதலாவது இப்ப இணையம் இல்லாம எங்களுக்குள்ள தொடர்பாடல் வந்ததோ, அதாவது மனிதர்களுக்குள்ள தொடர்பாடல் வந்ததோ, அது இந்த கடைசி பரிமாணம், இந்த காலத்துக்குரிய தொழில்நுட்பம் கலந்த பரிமாணம் தான் இந்த
தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் என்று சொல்றோம். தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் என்றுதான் நீங்க முதல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நீங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சிருப்பீங்க பொதுவா. அதுன்ற வளர்ச்சி இப்ப நாங்க அதுலயே நீங்க ஒரு படிப்பிச்சிருப்பீங்க. நான் அந்த ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்க அது பரிணாமம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப 1ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை கணினிகள்ல தலைமுறை நீங்க படிப்பிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ அதுல 5ஆம் தலைமுறை என்று சொல்லி நாங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். அதை நீங்கள் இப்ப இல்ல நீங்க ஒரு 2010 அந்த 2000 அந்த அப்ப இருந்த சிலபஸ் காலப்பகுதியிலே நீங்க 5ஆம் தலைமுறை கணினி என்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுற விஷயத்தை நீங்க அப்ப இருந்தே சொல்லி கொண்டு வந்திருப்பீங்க பிள்ளைகளுக்கு. 1ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை அந்த டிரான்சிஸ்டர் அதுகள் எல்லாம் இடையில வெறும் நினைக்கிறேன். அந்த அப்படி 5ஆம் தலைமுறை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இடையில மைக்ரோ சிப்ஸ் அதெல்லாம் வந்து முதல் வெக்யூம் சம்பந்தமா கொண்டு வரும். சோ அந்த ஒரு ஓர்டர்ல கடைசியில வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த செயற்கை நுண்ணறிவு தான் இங்க வந்திருக்கு. இந்த 5ஆம் தலைமுறை இதுதான்றதை உங்களால இணைத்து பார்க்க முடியும் என்று நம்புறேன். உங்களால இணைத்து பார்க்க முடியுதா? அந்த செயற்கை நுண்ணறிவு தான் அந்த 5ஆம் தலைமுறை என்றது. அப்ப இதுல நீங்க எந்த வித்தியாசமுமே இல்லை. நீங்க படிப்பிச்சு கொண்டு வந்த ஐசிடி இந்த பரிணாமமும் இந்த தகவல் தொழில்நுட்பமும் சமூக வலைத்தளமும் எல்லாமே ஒன்று கொண்டு வேறு என்று நீங்க யோசிக்காதீங்க. நீங்க எல்லாரும் படிப்பிச்ச ஐசிடி இந்த பரிணாமம் தான் இது இப்ப வந்திருக்கு சமூக வலைத்தளம் சரி எல்லாமே. சோ அப்ப இந்த அது பத்தின அறிவு அதுவும் டிஜிட்டல் டிவைடும் அதாவது எண்ணிம இடைவெளியும் எப்படி நான் ஒன்றுக்கொன்று நான் கொம்பையா பண்ணி சொல்றேன். எண்ணிம இடைவெளி அண்டைக்குள்ள என்னது அது வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க முந்தி இலங்கையில் சொல்லுவோம். இப்ப மின்சாரம் இருக்கிற ஊர்கள் மின்சாரம் இல்லாத ஊருன்னு சொல்லி 2 விஷயம் பார்த்திருப்போம். அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜான ஊர்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் பிறகு போக போக மின்சாரம் எல்லா ஊர்களுக்கும் ஒரு 70% 80% ஊர்களுக்கு வந்துட்டா. இப்ப எத்தனை வீதம்னு எனக்கு சரியா தெரியல. அப்படி இருக்குதான் நாங்க பாவிச்சு கொள்வோம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல இப்ப எண்ணிம இடைவெளியையும் இந்த மின்சார பாவனையும் நான் அப்படி தொடர்படுத்தி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஓகே, அப்ப ஒரு மின்சாரம் வந்துட்டேன்டா அந்த நாங்க ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறோம் வைங்க, உங்களுக்கு அது வரைக்கும் மின்சாரம் இல்லை. இப்ப நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட எண்ணிம இடைவெளியை விட்டு நாங்க விலத்தி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு மின்சாரம் இல்லை. அந்த மாதிரி தொழில்நுட்பத்தோட ஒப்பிடுங்க. மின்சாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் நான் இங்க ஒப்பிடுறேன். அப்ப எங்கள்கிட்ட இப்ப தொழில்நுட்பம் இல்ல என்றா எண்ணிம இடைவெளி நாங்க இங்கே அழைக்கிறோம். அதே எக்ஸாம்பிளுக்கு நாங்க மின்சாரம் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்ப மின்சாரம் உங்களுக்கு வந்துட்டு அப்ப எங்களோட தொழில்நுட்ப இப்ப இன்னொரு இடத்துல இப்போ தொழில்நுட்பம் உங்களுக்கு வந்துட்டு இப்ப எங்களால ஒரு போனையோ ஒரு இணையத்தையோ பாவிக்க முடியுது. அப்படி என்றா எங்களால தொழில்நுட்பத்தை கையாள முடியுது. அப்ப இப்ப இருக்கிற டிபினிஷன் கருத்துக்களின்படி அதாவது விளக்க உரைகளின்படி நாங்க எங்கள்கிட்ட மின்சாரம் வந்துட்டென்றாலே நாங்க மின்சாரத்தை பாவிக்கிறார்களா மாறிடுவோம். அதே நேரம் தொழில்நுட்பம் வந்துட்டென்றாலே நாங்க என்னது எண்ணிம இடைவெளிய எண்ணிம இடைவெளி இல்லாம நாங்கள் பூகோள கிராமம் அதாவது குளோபல் இதோட வில்லேஜோட நெருங்கி வந்த ஆக்களா கருதப்படுறோம். இதுதான் இப்ப இருக்கிற விளக்கம் அதாவது எண்ணிம இடைவெளிக்கு. நான் சொல்ற போற விஷயம் என்னென்னா இப்ப எங்கள்கிட்ட மின்சாரம் வந்த உடனே நாங்கள் வெறும் மின்சாரத்தை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனா நாங்க ஒரே ஒரு பல்ப் ஒரு லைட்டை போட்டுட்டு அதை மட்டும் பாவிச்சு கொண்டு இருக்கிறோம் என்றா நீங்க யோசிச்சு பாருங்க. மின்சாரத்தை வச்சு நாங்க இன்னும் நிறைய கருவிகளை வேணலாம், நிறைய கருவிகளை பாவிக்கலாம், நிறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க ஒரே ஒரு அது வரைக்கும் விளக்குகளை பாவிச்சு நாங்கள் இப்போ ஒரு லைட்டை போட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப தொழில்நுட்பம் வந்துட்டுது. நாங்க இன்னும் எவ்வளவோ பயனுடைய விஷயங்களை பாவிக்கலாம். ஆனா நாங்க அந்த அளவு பாவிக்காம இங்க கரண்ட் வந்த உடனே ஒரு லைட்டை மட்டும் போட்டுட்டு நாங்க இருக்கிற மாதிரியும் இன்னும் நிறைய வெளிநாடுகள்லயோ நிறைய இடங்கள்ல நிறைய விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க ஒரு கரண்ட் வந்தோடனே ஒரு லைட்டை மட்டும் போட்டுட்டு இருக்கிறதாவும் அதே மாதிரிதான் அதைத்தான் நான் இதுக்கு ஒப்புறேன். இப்ப தொழில்நுட்பம் வந்தோம்னா நாங்க அதை மேக்சிமம் எவ்வளவுக்கு பாவிக்காம தொழில்நுட்பம் பத்தின அறிவு நிறைய இருந்தா அதாவது தொழில்நுட்ப தகவல் தொடர்பாளர் அறிவோ இல்லாட்டி தொழில்நுட்ப அறிவோ நிறைய இருந்தா இருக்குது. அதாவது ரியல் லைஃப்ல அதாவது அவன் வாழ்க்கையில அதை பாவிச்சு அதை இன்னும் பல்பல விஷயங்கள்ல பிரியோசனமா யூஸ் பண்ணி பிரியோசனமா பாவிச்சு அதை இன்னும் தங்களோட வாழ்க்கை தரத்தையே உயர்த்தி கொள்ளலாம் என்றதான் இந்த அந்த நான் எண்ணிம இடைவெளிக்கும் தகவல் தொழில்நுட்பத்துக்கும் இடையான இது. அந்த அறிவை யூஸ் பண்ணி அறிவு இருக்குது அவைக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அதாவது இருக்குது அதை பாவிச்சு எந்த அளவுக்கு தங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினம் என்றதை வச்சு கொண்டுதான் அவை எண்ணிம இடைவெளியை தாண்டி வந்துட்டு நம்மாண்டு நான் கருதணும். அவைகிட்ட தனியா ஒரு இணையம் வசதியும் ஒரு தொடர்பாடல் கருவியும் இருந்தாலே எண்ணிம இடைவெளியை தாண்டி வந்ததான் இப்போதைக்கு சொல்லப்படினோம்.
அப்படி இல்லைன்றதுதான் இந்த கருத்து. இதுல உங்களுக்கு இன்னும் வேற இது இருக்கா டீச்சர்? நன்றி செந்தாளன். மிக தெளிவான விளக்கமாக இருந்தது. அது கூட நீங்க ஒப்பிட்ட முறை மிக அருமையாக இருந்தது. எனக்கு இப்போ நன்ற தெளிவாக இருந்தது. வேறொரு கேள்வி இருக்கு, ஆனா மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த பிறகு நான் கேட்கிறேன் அடுத்த கேள்வியை. சரி, நன்றி டீச்சர். அடுத்தாக்கள் இப்ப இருந்த கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த நாங்கள் இப்பதான் நாங்கள் இந்த எண்ணிம இதுக்கு உத்வேகமாக எங்களுடைய கலத்திட்டங்களை மாற்றி கொண்டு வரும்போது அண்மையில் ஒரு இது தென்கொரியாவில மாணவர்களுக்கு இந்த திறன் தொலைபேசி அதுகள் அரசாங்கத்தினால அது மறுக்கப்பட்டிருக்கு, வழங்கப்படக்கூடாது சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கும் எங்களுடைய இந்த இதுக்கும் ஒரு சரியான முரண்பாடு ஒன்று இருக்குது, அதை தெளிவுபடுத்த முடியுமா? ஓகே, சரி, தெளிவுபடுத்துறேன் டீச்சர். என்னண்டா இப்ப சில நாடுகள், இப்ப அதான் நான் ஏற்கனவே இந்த சீனாவை பத்தி சொல்லியிருந்தேன். நான் சீனாவுல பாதி சமூக வலைத்தளம் இல்ல டீச்சர். அதுக்காண்டி இப்ப யூடியூப்போ முகநூலோ எதுவுமே சீனாவுல இல்ல. சீனா இன்னும் சில நாடுகள்ல, இந்த வடகொரியா, அந்த நீங்க சொன்ன தென்கொரியான்னு நினைக்கிறேன், வடகொரியா மாதிரி நாடுகள்லயும் நிறைய சமூக வலைத்தளங்கள் இதுகள் எல்லாம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்காண்டி அந்த நாடுகள் தான் நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் எல்லா நாடுகளையும் விட முன்னோக்கி வருதுண்டு, ஆகலும் இதா இருக்குண்டு? சோ இன்னும் அமெரிக்கா இந்த பங்கோ, இன்னும் ஐரோப்பா இந்த பங்கை தாண்டி இன்னும் ஒன்றும் வளர்ந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கனகாலமா பின்பற்றி வருது. இப்ப நாங்க பாவிக்கிற வாட்ஸ்அப், எல்லா வாட்ஸ்அப் மாதிரியான இதுகள் எதுவுமே அங்க சீனால எல்லாம் இல்லையாண்டு சொல்லினோம். அப்ப அது ஒவ்வொருத்தரும் தனித்தனி இதா என்ன சொல்றது, தனித்தனி நம்பிக்கை என்னன்னாலும். ஆனா ஒரு விஷயத்த ஃபுல்லா கட் பண்ணி வைக்கிறது, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட இன்னும் என்ன சொல்றது, அத பாவிக்கிறதுன்ற நோக்கு, இப்ப என்ன சொல்றது, அத வேறு வழிகள்ல எப்படி பாவிக்கலாம்னு நிறைய பேர் யோசிச்சு எப்படியோ ஒரு பாவனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி முற்றுமுழுத தடை செய்தாலும் அது இந்த அதால ஏற்படுற இம்பாக்ட தாண்டி அந்த பாவிக்க கொடுத்து அத பெஸ்ட் வேயில அவைய பாவிக்கிற அளவுக்கு அவைய வழி நடத்துறதுதான் சிறந்தன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். ஏன்டா இப்ப ஐரோப்பாவிலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ எல்லார்ட்டையும் தான் போன் இருக்கு. போன் அதுக்கேற்ற மாதிரி அவை எங்களுக்கு முதலே அவை பாவிக்க வழிகிட்டினோம். இன்னும் நிறைய நாடுகளுக்கு முதலே பாவிக்க வழிகிட்டினோம். ஆனா அவை இந்த வழிநடத்தல், சிறு வயதிலிருந்து அவை இந்த வழிநடத்தல் சிறப்பா இருக்கிறதால அவை சரியா பாவிக்கிறோம். சரியா எவ்வளவு பாவிக்கிறோம், எல்லாருமே சரியா பாவிக்கிறன்றது எங்கேயுமே நடக்காத விஷயம். ஆனா அவை அப்ப சரியா பாவிக்கணும், என்ன சொல்ல, வழிநடத்தலாம் சரியா பாவிக்க நினைக்கிறேன். முழு விதமா அதை கட் பண்ணி வைக்கிறது, அதாவது போனை ஒருத்தட்ட கொடுக்காம அப்படி அது எந்த அளவுக்கு அது செயலாகும்னு நினைக்கல. ஆனா சில நாடுகள் அதை பின்பற்றினம் தான். அதாவது வடகொரியா மாதிரியான நாடுகள் எல்லாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, சர்வாதிகாரமான போக்குல இருக்கிற நாடுகள். ஆனா அதுகள வெளி உலகம் அதுகள் ஒரு அப்படி ஒரு நடைமுறை வந்துட்டுன்னா வெளி உலகத்துல இருந்து நாங்க பிரிஞ்சுதான் போவோம்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதை ஃபுல்லா முற்றுமுழுதா தடை செய்யறன்றது இன்னும் எங்களை பின்னோக்கி கொண்டு போக நான் நினைக்கிறேன். ஆனா சில வேளை அது மூலமாவே வேறு வேற வேற இதுகள் என்ன சொல்றது, அவை கண்டு பிரிம்பான விஷயங்கள் மூலமா அவைய வளர்ப்பினமெண்டா அது அது எங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா பொதுவா அதையே சரியா வழிநடத்துறது, எந்த ஒரு விஷயத்தையும் கட் பண்ணாம சரியா வழிநடத்தி கொண்டு போறது நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி செந்தாளன், நன்றி. வணக்கம், நான் சண்முகம் இலங்கேஸ்வரன், இலங்கை மட்டக்களப்பிலிருந்து பேசுகிறேன். ஐயா, வணக்கம் ஐயா. செந்தாளர்களே, இடைவெளி என்பது ஒரு அழகாக ஒரு அளவீட்டை செய்வதற்கான அழகாக ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதாவது நீங்கள் சொன்னது போல மக்களிடையே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவுத்திறனின் அளவீடாக அது காணப்பட்டது. அதாவது அதிக மாணவர்கள் பயன்படுத்தினால் அங்கு எண்ணிம இடைவெளி குறைவாகவும், குறைவாக ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்களில் மிகவும் குறைவானவர்கள் பயன்படுத்தினால் அங்கு எண்ணிம இடைவெளி அதிகம் எனவும் கருதப்பட்டு இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு வேலை திட்டங்களின் ஊடாக அதாவது கிராம மட்டத்தில் கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து, தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு வந்து அதை பல வகையில் பயிற்றுவித்து
அதோடாக இலங்கை அரசாங்கம் எண்ணிம இடைவெளியை மிகவும் குறைத்திருக்கிறது. அது இப்பாடி இருக்க இப்போ என்னுடைய கேள்வினா ஒரு விளக்கத்துக்காக அந்த வினா கேட்கிறேன். எப்படி என்று சொன்னால், ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிற்பாடு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள், தேர்ச்சி அடையவர்கள் கூட இலகுவாக நமது காரியங்களை முடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. நிறுவனங்கள் இருந்து உதாரணத்துக்கு தட்டச்சு செய்ய தேவையில்லை, பேசினால் போதும். இன்னொரு வகையில பார்க்க போனால், இப்போ எங்களுக்கு ஒரு பாடல் தேவை என்று சொன்னால் முந்தைய காலங்களில் யூடியூப்ல நாங்கள் டைப் பண்ணி பெற்றுக்கொள்ள வேணும். இப்போ மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டோம்னா ஜெமினியை தூக்கி போட்டு கேட்டா அது அந்த பாட்டை எங்களுக்கு தேடி தருது. அப்போ இதனால அதாவது டிஜிட்டல் அறிவை அவர்கள் வேறையாக கற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு தேவை வந்து குறைவடைவதை காணக்கூடியதாக இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி, ஏஐ தொழில்நுட்பமானது இந்த எண்ணிம இடைவெளியை குறைப்பதற்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற விடயங்களை, எவ்வாறு உதவுகின்ற விடயங்களை சற்று விரிவாக சொல்லியிருந்தால் பயணிக்கலாம். சரி ஐயா, உங்களுக்கு நான் சரி, முதலாவது நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றின ஒரு இதை முதல் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவுன்றது என்னத்தின பரிமாணம் என்றா, அது வந்து மனித மூளை என்ன சொல்றது, மனித மூளை எப்படி இயங்குதோ நிறைய அதுல உள்ள நிறைய நியூரல் நெட்வொர்க் அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் எங்கட மனித மூளை இந்த இதுல இருந்துதான் அதை டெவலப் பண்ணி உருவாக்கி இருக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப எங்கட ஒரு மனித மூளை இந்த களைப்புத்தன்மை இருக்கிற ஒரு சிக்கல் தவிர மற்றபடி எங்கட செயற்கை நுண்ணறிவுக்கும் எங்கட மனித மூளைக்கும் பெரிய ஒரு சளைச்சது இல்லை. எங்கட மனித மூளை செயற்கை நுண்ணறிவத்துக்கு அதுல இருந்தா இல்ல. அப்படி ஒரு பறவை பறக்குதை வச்சுக்கொண்டு பிளைட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரிதான் ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான், மனிதத்தின் மூளை எப்படி வேலை செய்யற இந்த ஆற்றல நிறைய விளங்கி அது பத்தி ஆராய்ஞ்ச ஆக்களால தான் இந்த செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிச்சு ஒரு சரியா கொண்டு போயிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கல நீங்க சொல்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணி யோசிச்சாக்கள் வந்து நல்லா மூளையை பாவிச்சு நல்ல உருவாக்கி என்ன சொல்றது அதை இது பண்ணி விட்டுருக்கேன், உருவாக்கி அமைச்சிருக்கணும். ஆனா அதை நாங்க பாவிக்க வழி கிடைக்கல. இன்னும் நாங்க எங்கட மூளையை வந்து பாவிக்கிற இந்த பாவனையும் சரியா குறைக்கிறோம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் முதல்ல எங்களையே எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு காலத்துல இப்ப ChatGPT என்ற ஒரு விஷயம் பெற முதல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த கூட படிக்கிற நண்பர்கள் ஒரு புகைப்படம் ஏதாச்சும் தங்களை ஒரு புகைப்படம் எடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்பினோம் ஒரு ஆங்கிலத்துல ஒரு கேப்ஷன், அதுக்கு ஒரு கேப்ஷன் எழுதித்தாடான்னு சொல்லுவினோம். அதாவது ஒரு கருத்து ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போடையக்குள்ள ஒரு கருத்து எழுதி போட்டு போடுறது வளமை. நாங்க அப்படி அந்த ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கக்குள்ள அப்பக்குள்ள நான் யோசிப்பேன், நான் என்னன்னா நான் அதுல கொஞ்சம் சிறந்து விளங்குற ஆளா இருப்பேன். எல்லாருக்கும் ஒரு கேப்ஷன் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா அதுக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு எல்லாரும் விரும்புற மாதிரி நான் ஒரு குட்டியா ஒரு கேப்ஷன் ஒன்று எழுதி கொடுப்பேன். அப்ப ChatGPT எதுவுமே இல்லை, நானே இந்த மைண்ட்ல வர்றதை யோசிச்சு ஒரு ஆங்கிலத்துல ஒரு கேப்ஷன் எழுதி அதுக்கு இப்படி போட்டு இப்படி போடுறா நல்லா இருக்கும்ட்டா அது எல்லாருக்குமே பிடிக்கும். நான் அதை இப்ப நானும் வந்து அந்த நேரத்துல எனக்கு ஒரு போட்டோ எடுத்தா நான் எனக்கு ஒரு இதை வச்சிருக்க மாட்டேன். சோ அவனுக்கு ஒரு நல்லா வந்துட்டுன்னா அந்த மைண்ட்ல இது பண்ணி என்ன அவன் வந்து கேட்கிறான். அப்ப அதுல எனக்கு ஒரு ஆற்றல், எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டா போனது. இந்த நிறைய பேர் பாப்பீங்க இந்த கவிதை எழுதினோம் அப்படி நிறைய கற்பனை ஆற்றல் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கும். அப்படியானாக்கள் நிறைய பேரை பார்த்துப்பீங்க. இப்ப நாங்கள் பழைய கவிஞர்கள் பழைய இப்ப திருவள்ளுவர் காலத்துல எடுத்தீங்கன்னா கவிதை ஆற்றல் அப்படி இருந்தது. இப்ப அதை விட்டு கொஞ்சம் மருவி குறைஞ்சு கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன். ஆனா இப்பயும் நிறைய அப்படி ஒரு கற்பனை ஆற்றல் எழுதுறாக்கள் இருக்கணும். ஆனா போக நாங்க எல்லாத்தையும் எல்லாருமே கிட்டத்தட்ட நான் ஒரு ஆள் அனிருத் இப்பத்த இசையமைப்பாளர் இன்டர்வியூ ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார் தான் ChatGPT போட்டு ஒரு லிரிக்ஸ் எழுதி எடுத்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்றாரு. அதை பார்த்தேன். சோ அது வரைக்கும் ஒரு ChatGPT காணாத வரைக்கும் தான் கற்பனை ஆற்றல்ல நிறைய விஷயம் செஞ்சு கொண்டு இருக்கிறவர். அதுல இப்ப ஒருக்கா அவர் பாவிச்சுட்டாருண்டா இனி என்ன யோசிப்பார்? ஒரு இடத்துல நாங்க எப்பவும் ஒரு ஈஸியான விஷயத்தை தான் யோசிப்போம், ரைட்? அப்ப நாங்க ஒரு இடத்துல அவரால் முடிய இல்லை ஒரு எழுத்துல ஓகே ChatGPT இருக்குதானே, அவர் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்தான் சொல்லுவார். அது அவன் பிசினஸா வளர்க்கறது இன்னொரு விஷயம். அதை தாண்டி அவர் அதை யூஸ் பண்ணிக்கல இன்னொரு இடத்துல அவர் யூஸ் அப்ப அவர்கிட்ட நீங்க எக்ஸாம்பிளுக்கு அவரே ஒரு சாதாரண ஒரு ஆள் அவர் எடுத்துக்கோங்க. அவர் இடத்துல
தானே முந்தைய ஒரு விஷயத்த சொல்யூஷன் இது அதுல ஒரு எழுத்து இசையமைப்பு கேட்கல எழுத்துல ஒரு ஒரு லிரிக்ஸ் இதாகுதுண்டா அதை தானே போற இடத்துல அங்க ChatGPT ஒரு ஏஐ யூஸ் பண்றாருண்டா இதே தான் எல்லாத்தையும் வாழ்க்கையும் நடக்குது. ஒரு இடத்துல எங்களால டக்குண்டு அது வரைக்கும் நாங்கள் அதுக்கு அறிமுகம் இல்லாம இருந்தாங்க. அதுல ஓகே எங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் நடக்கணும்னு நாங்க அதுக்கு போயிடுவோம். அப்ப நாங்க கற்பனை ஆற்றலை நாங்க பறி கொடுத்து தான் அதை நாங்க பாவிக்க வலிக்கிறோம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் உலகமே பாவிக்க வலிக்கிட்டு உலகமே அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள நாங்க தனியே நின்று எங்களை கற்பனையாற்றல வளர்க்கணும்ன்றதுக்காண்டி அதை பாவிக்காம விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பாவிக்காம விட்டோம்னா நாங்க இன்னும் பின்தங்கி கொண்டு போவோம். ஆனா நாங்க அதை ஒரு அளவோட பாவிச்சு எங்களை முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரைவேசி எங்களுக்கு ஒரு தனித்தன்மையை வச்சு நாங்களும் கொஞ்சம் அது சரியான கஷ்டமான விஷயம். ஏண்டா அதுக்கு நாங்க நேரம் ஒதுக்குறது சரி நாங்க இந்த வாழ்க்கை ஓட்டமே கிட்டத்தட்ட பயங்கரமா இது ஓடிக்கொண்டிருப்போம். ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம் ரைட். ஸோ எல்லாருமே எங்களோட வாழ்க்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கீங்க. நாங்க இதுக்கண்டு தனி இது பண்ணி எங்களை வளர்க்கணும் எங்களோட கற்பனையாற்ற வளர்க்கணுமோ எங்களோட மூளையை யூஸ் பண்ணி மூளையை பாவிச்சு இன்னும் நிறைய செய்யணும்ன்றதை நாங்க எத்தனை பேர் யோசிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த ஏஐ யூஸ் பண்றது ஒழுங்கா யூஸ் பண்றது என்றது பாவனை ஒழுங்கான பயனுடைய பாவனையா இருக்கும். பயனுடைய பாவனை தான் இல்லைன்னு நான் சொல்லல. அது மூலமா நீங்க அதை பாவிக்கிறதால நீங்க கேட்ட மாதிரி எண்ணிம இடைவெளி குறையுதுதான். நாங்க அதுக்கு பழக்கப்படுறோம் அதை நாங்க ஒழுங்கா பாவிக்கிற மட்டும் எண்ணிம இடைவெளி குறையுதுதான். ஆனா இது முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்க பாவிக்கல எங்கட இயல்பான ஒரு சிந்தனை ஆற்றலோ எங்கட மூளை அதாவது மூளையை நாங்கள் பயனுடைய பாவிக்கிற ஆற்றல் குறையுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நாங்க எது ஈஸியா அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஈஸியான விஷயங்களை நோக்கி தான் போய் கொண்டிருப்போம். ஆனா அதை பாவிக்கிறதால எங்கட எண்ணிம இடைவெளி குறையுதுன்ற இந்த இதுவும் இல்ல இந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எங்கட சிந்தனை ஆற்றலும் எங்கட மூளையை நாங்க பாவிக்கிற ஆற்றலும் குறையுது என்றதும் அதுவும் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம் ஐயா. அதாவது எண்ணிம இடைவெளியை குறைப்பதற்கு உதவுகிறதா அதிகரிப்பதற்கு உதவுகிறான்னு சொன்னால் தங்களுடைய பதில் எண்ணிம இடைவெளியை குறைப்பதற்கு தான் ஐயா. எண்ணிம இடைவெளியை குறைப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்த மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி எங்களோட சிந்தனை ஆற்றலையும் எங்களோட தொழில்நுட்பம் ஒரு எண்ணிம இடைவெளியை குறைக்கத்தான் பயன்படுது. நாங்க சரியா பாவிக்க வேண்டாம். இன்னும் நாங்க தொழில்நுட்பத்தை இது எண்ணிம இடைவெளின்றதையே வெறும் தொழில்நுட்பத்தோட சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் நாங்க இதை பாக்குறோம். இதை தொழில்நுட்பத்தை நாங்க ஒழுங்கா பாவிக்கிறோம். தொழில்நுட்பத்தை பாவிக்க வலிக்கிட்டாலே எண்ணிம இடைவெளி குறைஞ்சிட்டதா தான் இப்ப சொல்லப்படுது. அதுக்குள்ளேயும் நீங்கள் ஏஐ வரைக்கும் பாவிக்க வலிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் எண்ணிம இடைவெளி குறையுதுதான். அதை தாண்டி நாங்க இன்னும் வேற வேற கருத்துகள் வேற வேற விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்க சரியா என்ன சொல்றது அது சரியானதா தவறானதான்னு வேறொரு கருத்துக்களை பத்தி யோசிக்கக்குள்ள அந்த இடத்துல மாற்று கருத்துக்கள் நிறைய வரும். ஆனா எண்ணிம இடைவெளியோட சம்பந்தப்படுத்தி இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எண்ணிம இடைவெளியே குறைக்குது ஐயா. நன்றி ஐயா. மிகவும் தெளிவான பதிலளித்தீர்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேற யாராவது ஏதாவது என்கிட்ட கேட்கணும்டா கேளுங்க. இந்த இதை நேரடியா பார்க்க முடியாம நீங்க பிறகு ரெக்கார்டிங்க யூடியூப்ல பார்த்துருந்தாலும் நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்பேன். கமெண்ட் அதுல நீங்க கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதாவது கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நீங்க அதுல கேட்டு கூடி என்னோட அணுகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது வேறு ஊடகங்கள் சமூக ஊடகங்களோ அல்லது என்னுடைய இணைய முகவரி ஊடாகவோ நான் அதுல என்ன தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேரை நீங்க எங்கேயாவது ஒரு வலைத்தளத்திலேயோ ஏதாவது எங்கேயாவது தேடினீங்கன்னா பொதுவாக நான் சர்ச் என்னோட SEO செய்யப்பட்டிருக்குது. நீங்க எங்க தேடினாலும் என்ன அணுகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹலோ ஹலோ வணக்கம். ஆமையா. வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜா கதைக்கிறேன். அருமையான ஒரு 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 தியரியை அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். நல்ல விடயம். நீங்க தொழில் சார்ந்து இந்த கல்வியை பயன்படுத்தலாம் என்று கூறியிருந்தீர்கள். இன்று எங்களுடைய நாட்டில்
ஏ லெவல் அல்லது ஓ லெவல் முடித்துவிட்டு ஏராளமான இளைஞர்கள் ஏராளமான நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் இப்படியான சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றங்களை அடைய முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி அந்த இளைஞர்களுக்கு எப்படியான பயிற்சிகளை பெற முடியும் என்று கூற முடியுமா? ஏன் கேட்கிறேன் என்றால், இன்று நமது மண்ணிலே வன்னி பகுதியை பொறுத்தவரை அல்லது தீவு பகுதிகளை பொறுத்தவரை இந்த கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்துவது மிகவும் அரிதான ஒரு செயற்பாடு. ஏனென்றால் அவர்களுக்கு வசதிகள் இல்லை, பண வருமானங்கள் இருக்காது. அதனால் அவர்களிடம் ஒரு கைத்தொலைபேசி கூட, ஒரு பெரிய கைத்தொலைபேசியை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் அரசாங்கத்தினுடைய உதவியினூடாக தொழில் பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு என்ற சில நிறுவனங்கள் இயங்குவது நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான இடங்களில் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளலாமா? அல்லது தனியார் துறைகளில், தனியார் நிறுவனங்களில் நடத்தப்படுகின்ற இந்த பயிற்சி வகுப்புகளில் இணைந்து கொண்டு அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்ள முடியுமா? அல்லது இப்ப குறிப்பாக வெளிநாடுகளை பார்த்தீர்கள் என்றால் எல்லா இடத்திலும் லைப்ரரியிலோ பாடசாலைகளிலோ எங்கே என்றாலும் கணினி தொழில்நுட்ப வசதிகள் ஏராளமாக அமைந்திருக்கும். நமது மண்ணிலே அப்படியான வசதிகள் இல்லை. அரசாங்கம் அவற்றை செய்து கொடுக்குமா என்பதும் எனக்கு தெரியாது. அப்ப இன்று ஏ லெவல் ஓ லெவல் படித்து விட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியான பயிற்சிகளில் அல்லது எப்படியான திட்டங்களில் ஈடுபட்டால் அவர்களும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று நீங்கள் ஒரு விளக்கத்தை கூற முடியுமா? கண்டிப்பா ஐயா. இது பற்றி நான் யோசித்திருந்தேன். நான் என்னண்டா, நானே இப்ப கடைசியா நான் எங்களுடைய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். அதுக்கு முதல் நான் வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு கம்பெனியில நான் நேரடியா நானே கண்காணிச்ச விஷயம் இது. சோ எங்களோட டீம்ல நிறைய பேர் இருப்போம். ஒவ்வொருத்தரும் இப்ப அரசாங்க ஒரு பல்கலைக்கழகத்துல கற்று தேர்ந்து வந்தாக்கள் இருப்பினோம். அதே நேரம் நீங்க சொன்ன அந்த அரசாங்கத்தின் இலவசமா இது பண்ற என்னது ஏடிஐ மாதிரி அந்த அப்படி நிறைய விஷயங்கள் அது எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி அரசாங்கம் நிறைய நைட்டா மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுகள் நிறைய தொழிற்கல்வி நிறைய வழங்கப்படுதா நான் எங்களோட கேள்விப்படுறேன். அப்படி கற்று தேர்ந்து வந்தாக்களும் இருக்கிறோம். அப்படி எல்லாருமே நிறைய பேர் இருக்கிற ஒரு டீம்ல நான் கண்கூடா பார்த்த ஒரு விஷயம், அப்படி இல்ல அரசாங்க பல்கலைக்கழகம் இல்ல, அரசாங்கம் இப்படி தொழிற்கல்வி மாதிரி கற்று அங்க ஒரு இடத்துல ஒரு வெப் டெவலப்மெண்ட், அதாவது வலைத்தள டெவலப்மெண்ட், அதாவது வெப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு வந்த ஒரு என்னோட கூட வேலை செஞ்ச ஒரு ஆள் அந்த அந்த மொத்த குழுவிலேயே சிறப்பா விளங்கினதை நான் பார்த்தேன். அது வரைக்கும் அவர் அந்த கோர்ஸை முடிக்க இல்லை. அந்த கோர்ஸை நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அரச இதுலயும் அங்கேயும் அந்த கோர்ஸுக்கும் எந்த அளவு கற்பித்தல் இருக்குமென்றது எனக்கு தெரியல. ஆனா எப்படியும் அவர் அந்த ஒரு கற்பித்தல இது வச்சுக்கொண்டு அவற்றை ஊக்கத்தை தான் நான் முக்கியமா சொல்லுவேன். அந்த ஊக்கத்தோட படிச்சபடியா அவர் அந்த இடத்துல இருந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தவர். அதனால நான் ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு நினைக்கிறேன். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்டா, நீங்க ஒரு ஊக்கம் எடுத்து அத தொடர்ச்சியா, அதாவது கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோக்கஸ் நான் சொல்லுவேன். ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயம் இருக்கிற நிறைய பேர், நான் என்னுடைய ஜூனியர்ஸ் நிறைய பேரையும் நான் பார்த்திருக்கிறேன். என்ன இல்ல பரலலா அவைக்குள்ள எவ்வளவு ஊக்கம் எடுத்து, அதாவது நிறைய விஷயங்களை மைண்ட கண்ட்ரோல்ல வச்சு நிறைய விஷயம் போக்கஸா படிக்கிறார்கள். எந்த ஒரு கல்வி நிலையமோ எந்த ஒரு பல்கலைக்கழகமோ எங்க படிச்சு வந்தாக்கன்னு இல்ல, நிறைய பேர் தாங்களாவே தேடி இணையத்துல இப்ப எல்லாம் லைப்ரரி மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. முக்கியமா நாங்கள் இணையத்திலேயே நிறைய விஷயம் படிச்சு கொள்ளலாம். அதாவது இந்த இடத்துல நாங்க ஏஐ பாவிக்கிறது நல்ல விஷயம் நினைக்கிறேன். எங்களை கைட் பண்றதுக்கு எங்களுக்கு என்னளவு எவ்வளவு எப்படி படிக்கிறது, எப்படி கற்றுக்கொள்றது, அதாவது எங்களோட அறிவாற்றலை வளர்த்துக் கொள்றது எப்படி என்பது பற்றி நாங்க ஏஐ பாவிக்கிறது ஒரு நல்ல விடயமா தான் நான் பாக்குறேன். அப்படியான விஷயங்களை நாங்க ஏஐ பாவிக்கலாம், இணையத்தை பாவிக்கலாம்.
எந்த ஒரு கல்வி நிலையம், எந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு உங்களை கைட் பண்ணும் இனம் என்று நினைக்கிற யார்கிட்டயும் நீங்க படித்துக் கொள்ளலாம். ஆனா உங்களோட நோக்கம் ஒழுங்காவும் உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் போக்கஸ்டாவும் இருந்து தொடர்ச்சியா நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நிறைய டீம்ல வேலை செஞ்சிருக்கிறேன். அப்படி அதுல சக்சஸ் இயங்குறார்கள். இப்பயும் எங்களோட கொம்பன் ஜூனியர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அவே ஒரு ஊக்கம் எடுத்து செய்யற எல்லாராலையும் அது சக்சஸ் நோக்கி போக முடியும். இது இணையம், தொழில்நுட்பம் என்று எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றிக்கான வழி என்றுதான் நான் சொல்லுவேன். அது பொதுவாவே தாங்கள் அதை நோக்கி நாங்கள் ஓட வலிக்கிட்டோம். அதை நோக்கி அதைத்தான் நாங்க முடிவா படிக்கணும், அதை எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்க வலிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அது பற்றின விஷயங்கள் எங்களை நோக்கி வரும். அது நானும் கண்டுகொண்டிருக்கேன். அது நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ இளைஞர்கள் என்ன செய்யணும்டா, பொதுவாவே நீங்க எப்படியாவது நான் கற்றுக்கொள்ளணும் வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வழி எங்கேயோ ஒரு இடத்துல அமையும். எதுல படிக்கிறோம், எங்க படிக்கிறோம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்க எந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், தொழிற்கல்வி படிக்கிற இடமா இருக்கட்டும், நீங்க எந்த நிலையில இருந்தாலும், O level A level நீங்க படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நான் ஒரு எல்லா இடத்துக்கு போகணும், ஏதோ ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு எண்ணம் எப்ப உங்கள்ட்ட வருதோ அப்பவே நீங்கள் அடுத்த நிலையை நோக்கி போகக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் அமையும் என்று நான் நம்புறேன். அதனால நீங்க எந்த இதுல படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் இல்ல, நீங்க பொதுவாவே அதை நோக்கி தேட வலிக்கிட்டீங்கன்னா அது உங்களை நோக்கி வரும். இது பற்றி நீங்க வேற யாரும் அப்படி என்ன மாதிரி போகணும் சொன்னா கூட இந்த தொடர்புகளை கேட்கலாம். நன்றியோட இந்த நிகழ்வு நிறைவு செய்யப்படும். நன்றிக்காக நல்லைய அமிர்தநாதன், அதிபர் மூனா இரளப்பாலை ரோக்கா மகாவித்யாலய முல்லைத்தீவு, உறுப்பினர் தமிழர்தம். வாருங்கள், நன்றிக்காக வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இதுல மிஸ் ஒரு ஆள் கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு என்னுடைய ஒரு பதிலையும் நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு நன்றிக்கு வருகிறேன். இந்த சில நாடுகள்ல இந்த எண்ணிம கருவிகள் தடுக்கப்படுகின்றன, பாடசாலைகள்ல தடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி வந்தது. தென்கொரியாவை சொன்னார். அது உண்மைதான். அது எப்படி தடுக்கப்படுதுன்னு சொன்னால், வகுப்பறையில மாணவர்கள் ஆசிரியர் கற்பித்தலில் ஈடுபட்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் எண்ணிம கருவிகளை தங்களுடைய எண்ணிம கருவிகளை ஓஃப் செய்திட வேண்டும். அங்க கையடக்க தொலைபேசி அல்லது லேப்டாப் அல்லது டேப்பை கொண்டு செல்றதுக்கு அனுமதி உண்டு, அல்லது பயன்படுத்த அனுமதி உண்டு. அந்த ஆசிரியர் கற்பிக்கின்ற வேளையில் அதை மூடியிருக்க, ஆசிரியர் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற போது மாணவர்கள் அதை ஓஃப் செய்திருக்க வேண்டும். மற்றும்படி ஆசிரியர் தண்டை கற்பித்தலுக்கு எண்ணிம கருவிகளை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆகவே அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நன்றிகளுக்கு வருகிறேன். இன்றைய எண்ணிம இடைவெளி தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடலை செய்த வைரவநாதன் செந்தாளன் அவர்களுக்கு தமிழர்தம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தொடரிலே மிக வயது குறைந்த பேச்சாளர் இவராக இருப்பார். அவர் நிறைந்த அறிவுப்புலமை உடையவர். அவரிடமிருந்து இந்த எண்ணிம இடைவெளி மட்டுமன்றி தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் தொடர்பான எந்த சந்தேகங்களையும் கேட்டால் அவர் பதிலளிக்க தயாராக இருக்கிறார். ஆகவே அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே குழுவிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் நான் அன்போடு வேண்டுகிறேன். இதே போல இன்றைய நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழர்தம் செயலாளர் சரவணன் ஐயா அவர்களுக்கும், இதேவேளை எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குகின்ற தமிழ் இயக்குனர் குழுவினருக்கும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றலின் வானொலி அலைகளுக்கும், நிகழ்ச்சி முன்னோட்டத்துக்கான படச்சொருளை தயாரித்து தரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்தரன் ஆற்றலோன் கவிதை கணேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழர்தம் சார்பாக நன்றிகள். நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவேறுகிறது. மீண்டும் இன்னொரு உரையாடலில் நாங்கள் சந்திப்போம். எங்களுடைய தமிழர்தத்தினுடைய எண்ணை பார்த்து நீங்கள் எங்கள் குழுவில் இணைகிறவர்கள் இணையலாம். நன்றி.